அனைவருக்கும் வணக்கம். முருகா, இந்த முருகன் அடிமை எங்கள் குரு நடத்துகிற இந்த கிளாஸ் மிகவும் சிறப்பாக போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வேல் மெடிடேஷனில் எனக்கு இந்த நெத்தியில் கோல்டு கலரில் ஒளிவட்டம் வீசி அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெயிட்டான இதை உணர்ந்தேன். அந்த டைமில் அதை எங்கள் முருகன் அடிமைக்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், உங்களுக்கு முருகன் அருள் இறங்கும் போது அந்த திடநிலையை, அதாவது அது மாதிரி இருக்கும், அந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நான் வீட்டில் எப்போவும் வெத்தலை தீபம் போட்டு விளக்கு ஏற்றுவேன். செவ்வாய்குறையில் 1 to 2 ஏற்றுவேன். இன்னைக்கு இங்கே முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை காட்டிட்டு எங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே நான் 6 பட முருகனையும் இங்கேருந்தே அவங்கவுங்க கருவறையும் நான் நினச்சி தரிசனம் பண்ணி எனக்கு அவங்கவுங்களும் தரிசனம் கொடுத்த ஒரு மன திருப்தி. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் நான் திருச்செந்தூர் எனக்கு போகணுங்கிற ஆசைகள் இருந்துகிட்டே இருந்தது. என்ன போக முடியல, எப்போ அவர் அழைப்பாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவரை நான் பார்க்கணும்னு அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எனக்குள்ள அமைதியாக கண்ணை மூடி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை நினச்சப்ப எனக்கு அப்படியே கோல்டு கலரில் அவர் அப்படியே ஒளி கொடுத்துட்டு எனக்கு போனார். எனக்கு மனம் அவ்வளோ நிறைவாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த கிளாஸில் வகுப்பில் இருக்கிற அனைவருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள், ஒவ்வொரு எல்லாமே எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுது. எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்குது. எனக்கும் முன்னாடி எல்லாம் பெயின் இருக்கும் உடம்புல, இப்போல்லாம் அந்த பெயினே இருக்கிறதில்ல. கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கு, மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். முருகனோட அருள் இருக்கிறவங்க, பரிபூரண அருள் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கிளாஸை அணுகுவாங்க அப்படிங்கிறது எங்கள் முருகன் அடிமையினுடைய நிலைப்பாடு. நாங்களும் அதையே தான் நினைக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி முருகன் அடிமை.